இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள், அதனாலதான் நான் இங்க வந்தேன். நினைவு நாள், இறந்த நாள் அன்னைக்கு திதி பண்ணலாம். தேவோட ஆத்மா சாந்தி அடையுமா? பாட்டி, அவர் இறந்துட்டதா நான் நினைக்கவே இல்லையே. அவர் உயிரோட தான் இருக்காரு. அவர் உயிரோட தான் இருக்காருன்னு நான் நம்ப அந்த நம்பிக்கையே உண்மை ஆயிடும் பாட்டி. பவித்ரா, தயவு செஞ்சு மனநோயாளி மாதிரி பேசாதம்மா. குருஜியை வீட்டுக்குள்ள வர வச்சு என் மனசுக்குள்ள என்ன சுமங்கலியா வாழ வச்சது நீங்க தானே பாட்டி. குருஜி அடிச்சு சொல்லிட்டு போனாரு நான் சுமங்கலி தான். அது ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? சரிம்மா, உன் விருப்பம். ஆனா நீ பண்றது நல்லது இல்லம்மா. இந்தா, நீங்க வரலையா? இந்த விஷயத்த நீ வீட்லயே சொல்லியிருந்தா நான் கோவிலுக்கே வந்திருக்க மாட்டேன். போ, போய் நீயே அர்ச்சனை பண்ணிட்டு வா, போ. குடும்பத்துல இன்னும் என்னென்ன சோதனைகள் வரப்போதோ. என்னம்மா அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க? அதுவா, அது வந்து ராசி நட்சத்திரம் கரெக்டான ஒரு சின்ன குழப்பம். சரிங்கம்மா, இப்ப சொல்லுங்கம்மா. மகாதேவ் மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். வைக்க கூடாதும்மா. கடவுளே, என் பேத்தியை மன்னிச்சிரு சாமி. என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு பாட்டி. வீட்டுக்கு போலாமா? சரிம்மா. அது ஏன் பேரன்தான். இவ்வளவு தூரம் சத்தம் போட்டும் கூட திரும்பி பார்க்காம போயிட்டாரே பாட்டி. தெரியலையேம்மா, நீ கை கட்டுற தூரத்துல இருக்கான்னு கனவு கண்டல்ல, அது உண்மைதாம்மா. இந்த ஏரியாலதான் எங்கேயோ இருப்பாருன்னு எனக்கு தோணுது பாட்டி. நம்ம கார்ல ஒரு ரவுண்டு தேடி பாப்போமா? இதுக்கு மேலேயே சும்மா இருக்க முடியாது. வாமா, வா தேடி பார்க்கலாம், வா. பாத்துட்டீங்களா? வணக்கம் குருஜி. கோயில் குங்கும பிரசாதம் கிடைச்சதா? கிடைச்சது குருஜி. சுமங்கலி பிரசாதத்தை இட்டுக்காம இருக்கலாமா? அதான் பாத்துட்டியே, இன்னும் எதுக்கு தயக்கம்?
அவங்க தப்பா பேசுவாங்களே குருஜி. தப்பா பேசுறவங்க எல்லாம் உங்க பேரனை கொண்டு வர முடியுமா? இப்ப நான் என்ன செய்யணும் குருஜி? உன்னோட சுமங்கலி கோலத்துக்கு முதல்ல உயிர் கொடு. உன் உச்சி நெத்தியில குங்குமத்தை வைமா. தயக்கத்தை தூக்கி எறி. யாருக்காகவும் பயப்படாத. இனிமே உனக்கு அமைய போறது புது வாழ்க்கை, புது சந்தோஷம். நீ தவற விட்ட வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்க போகுது. தன்னம்பிக்கையோட குங்குமத்தை வை. நல்லதே நடக்குமா? நீ ஏக்கத்துல அழற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஆனந்த கண்ணீரா மாறும். பாக்குறவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத குருஜி. சொல்லாத. நியாய தர்மத்துக்கு அப்பாற்பட்ட கேள்விக்கு ஏன் பதில் சொல்லணும்? குருஜி, அவரை கண்ணு முன்னாடி பார்த்ததுக்கு அப்புறமும் அவரை தேடி கண்டுபிடிக்காம என்னால வீட்டுக்கு போக முடியாது. இப்ப போ. உனக்கான வழி தானாவே அமையும். ஆனா அலட்சியமா இருக்க கூடாது. சொல்லுங்க குருஜி. உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு வேத வாக்கு குருஜி. நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே நாங்க செய்யறோம். வர்ற 27ஆம் தேதிக்குள்ள உன்னோட சுமங்கலி கோலத்துக்கு ஒரு சோதனை வரப்போகுது. உயிர் வந்துட்டு இருக்கிற உன் மாங்கல்யத்துக்கு மரண கண்டம் காத்துக்கிட்டு இருக்கு. கழுத்துல ஏறும் மருத்தாலி உன் பேத்தி கழுத்துல கண்டிப்பா ஏறும். அது காலத்தோட கட்டாயம். கண்டம் அது இதுன்னு சொல்றீங்களே குருஜி. சும்மா கிடைக்குமா சுகமான வாழ்க்கை? யாகம் பரிகாரம் ஏதாவது செய்யணுமா குருஜி? கடவுளுக்கு லஞ்சம் கொடுத்து காரியத்தை சாதிக்க பாக்குறீங்களா? இல்ல குருஜி, காரிய தடங்கள் ஏதாவது இருந்தா தேடு. விடாம தேடு. தேடுனா கிடைக்காதது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. இப்படி புதிராவே சொன்னா எப்படி குருஜி? இந்த திசையில இருக்காரு, இந்த இடத்துல இருக்காருன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லக்கூடாதா? தெளிவா சொல்லணும்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லலாம். சொல்லுங்க குருஜி. 27ஆம் தேதிக்கு முன்ன நீ உனக்குரியவனை கைப்பிடிச்சே ஆகணும். தவறினா உன் வாழ்க்கை கை தவறி போயிடும். உன் சுமங்கலி கோலம் போலி ஆயிடும். 27ஆம் தேதிக்கு முன்ன நடந்தே ஆகணும். தேதிக்கு இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு பவித்ரா. சாமி மனசு வச்சா அவரை கண்டுபிடிக்க ஒரு நிமிஷம் போதும் பாட்டி. சுமங்கலி கோலம் போலி ஆயிடுன்னு சொல்றத பார்த்தா மகாதேவ் வேறொரு பொண்ணு கூட இருக்கானா? பாட்டி, அவரை பத்தி தப்பா பேசாதீங்க. 27ஆம் தேதிக்கு முன்ன உன் புருஷனை நீ கைப்பிடிக்க தவறுனா உன் வாழ்க்கையே தவறி போயிடும்னு குருஜி சொல்றாரே. இன்னும் 7 நாள் இருக்கு பாட்டி. அவரை கண்டுபிடிக்க இதுவே ரொம்ப அதிகமான நாள். அவரை நான் பார்த்துட்டேன். எனக்கு இது போதும். அவரை கண்டுபிடிச்சு இதே கோவில்ல வச்சு மறுதாலி கட்டிக்குவேன்.
போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்கு நீலாவதி. இன்னும் 1 மணி நேரத்தில் பாடியை கொடுத்துருவாங்க. என் தம்பியும் நீங்களும் ஒன்னாவே இருந்திருக்கீங்களா? என் தம்பியை மட்டும் எப்படி சார் என்கவுண்டர் பண்ணாங்க? உயிர் தப்பிக்க 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு ஓடணும். என் உசுருல பாதியா இருந்தானே, என் பாதி பலமே போயிடுச்சு. அக்கா, போலீஸ்க்கு எவனை துப்பு கொடுத்துருக்காங்கக்கா. மொட்டையே பேசாதடா. துப்பு கொடுத்தவன் யாருடா? நீலாவதி, நான் விசாரிச்சிட்டேன். எப்படி எப்படி அந்த இடம் தெரிஞ்சுதான்? கடத்தி வச்சிருந்த பொண்ணுக்கிட்ட செல்ஃபோன் இருந்திருக்கு. அதை சைலண்டில் போட்டு வச்சிருந்துருக்கா. அந்த ஃபோன் சிக்னலை வச்சு போலீஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. சார், நீங்க கூட இருந்து எப்படி சார் அவன் போனை புடுங்காம விட்டீங்க? உன் தம்பி அவகிட்ட கேட்டப்ப கடத்தினப்ப நடந்த போராட்டத்தில் அவளோட செல்ஃபோன் கீழே விழுந்துட்டதா பொய் சொல்லியிருக்கா. அவனோட செல்போனே என் தம்பிக்கு எமனாயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டு போலீஸு டெக்னாலஜி மூலமாக பெரிய பெரிய கிரைமெல்லாம் கஷ்டப்படாமல் கண்டுபிடிச்சிருக்காங்க. விவரமான நீங்க கூட இருந்து எப்படி சார் என் தம்பியை சாக விட்டீங்க? அவனோட செல்போனே என் தம்பிக்கு எமனாயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டு போலீஸு டெக்னாலஜி மூலமாக பெரிய பெரிய கிரைமெல்லாம் கஷ்டப்படாமல் கண்டுபிடிச்சிருக்காங்க. விவரமான நீங்க கூட இருந்து எப்படி சார் என் தம்பியை சாக விட்டீங்க? நான் என் உயிரை காப்பாற்றிக்க வேண்டியதா போச்சு. தப்பி ஓடிட்டேன். சுட்டவன் யாரு சார்? அதையும் விசாரிச்சிட்டேன். ரவுடிங்களை ஒழிக்கிறதுக்காக ரகசியமாக ஒரு ஸ்குவாடு போட்டிருக்காங்களாம். இருக்கட்டும் சார். ஆனா நீலாவதி தம்பி மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் யோசிக்க வேணாமா? நீலாவதி, ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில் ஸ்குவாடு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார் அந்த இன்ஸ்பெக்டர்? திருநெல்வேலியிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு. இதுக்காகவே சென்னைக்கு மாற்றிருக்காங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியலையே பாண்டியன் சார்? எனக்கே தெரியாமல் போயிடுச்சு. அந்த புது இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? அவர் எங்க தங்கி இருக்காரு? பேரு சர்க்குண பாண்டியன். சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல ஜாதி கலவரம் வராமல் பார்த்துக்கிட்டாராம். அங்க கலவரத்தை அடக்கணவன் சென்னையில வந்து கலவரத்தை ஆரம்பிக்க போறானா? நாம யாருன்னு அவனுக்கு காட்டி ஆகணும் நீலாவதி. அவனுக்கு ஏன் கையால தான் சாவு. நான் முடிவு பண்ணிட்டேன். என் நண்பனை கொன்னவனை நான் தான் பழி வாங்குவேன். முதல்ல அதை செய்யுங்க. என் தம்பியோட உயிரை எடுத்தவன உங்களால தான் ஒழிக்க முடியும். நான் பாத்துக்கிறேன். என் தம்பி காரியம் நடக்கிறதுக்குள்ள என் தம்பியை கொன்னவனோட கதை முடியணும். அப்பதான் என் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையும். அக்கா, நம்ம ஏரியா முழுக்க பஸ் ஓடல, கடைங்க எதுவுமே இல்லை, சனங்க வீட்டை விட்டு வெளில வரலையாம். அந்த பயந்தாண்டா நமக்கு வேணும். என் தம்பியோட சவ ஊர்வலம் பெருசா நடக்கணும். பெரிய கலவரமே நடக்கணும். நீலாவதி, அந்த மாதிரி பண்ணா உன்னை நோட்டர் லிஸ்ட்ல வச்சு வாழ்க்கை பூரா புழல் ஜெயிலே இருக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. சார், என் தம்பியே போயிட்டான். இனிமே எனக்கு என்ன நடந்தா என்ன சார்? நீலாவதி, ஜெயில நீ இருந்தா டெய்லி உன்னை டார்ச்சர் பண்ணுவாங்க நீலாவதி. அதுக்கு நீ தயாரா? வீரனா வாழ்ந்த என் தம்பி ஊர் ஜனங்களுக்கு தெரியாம மண்ணுக்குள்ள போறத நான் ஒத்துக்க மாட்டேன். நீலாவதி, வராரு பாரு. அவர் தான் உன் தம்பி கேஸை டீல் பண்ற அதிகாரி. இவர் தான் என் தம்பியை கொன்னதா? இல்ல, அவரோட லிமிட்ல தான் என்கவுண்டர் நடந்தது. அதனால தான் விசாரிக்க வராரு. நீங்க தான் நீலாவதியா? ஆமா. அதுக்கு என்ன சார்? போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிடுச்சு, இன்னும் 10 நிமிஷத்துல பாடியை வாங்கிக்கலாம். அநியாயமா கொன்னுட்டீங்களே. உன் தம்பி மட்டும் என்ன யோக்கியனா? பாடியை வாங்கிட்டு எங்க போற? பெரிய பெரிய விஐபி எல்லாம் என் வீட்டாண்ட மாலையோட காத்திருக்காங்க. இங்க இருந்து என் தம்பிய ஊர்வலமா தான் கொண்டு போறேன். பாடியை நாங்களே கொண்டு போய் எரிச்சிடுவோம். ஏன்? என் தம்பி வீரனா வாழ்ந்தவன். அவன் மேல உசுரா இருக்கிற பாசக்கார பிள்ளைங்க இங்க இருந்து ஊர்வலமா எடுத்துட்டு போக ரெடி ஆயிட்டாங்க. எங்க டிசி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, உன் தம்பி செத்ததை வச்சு ரவுடிஸ் கலவரத்துல ஈடுபடுவாங்கன்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. நான் சொல்றபடி நடந்துக்கிறதா இருந்தா பாடியை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். சொல்லுங்க. நாங்களே ஒரு ஆம்புலன்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். பாடி அதில் தான் கொண்டு போகணும். ஓகே, ஆனா பாடியை நீலாவதி வீட்டுக்கு தான் கொண்டு போகணும். அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன சொல்ற? என்ன யோசிக்கிற? உன்கிட்ட வந்து நின்று பேசுற நிலைமையில நான் இல்லை. சட்டுன்னு சொல்லு.
அது சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செய்யாம எப்படி சார்? அதெல்லாம் மனுஷங்களுக்கு தான். மனுஷ ரூபத்துல இருக்கிற மிருகங்களுக்கெல்லாம் சடங்கு சம்பிரதாயம் எதுக்கு? நீங்க சொல்றத பார்த்தா இங்க இருந்து நேரா பாடியை சுடுகாட்டுக்கு தான் எடுத்துட்டு போகணுங்கிறீங்களா? நீங்க செய்ய வேண்டிய சடங்குகளை சுடுகாட்டுல வச்சு செஞ்சுக்குங்க. அதை மீறி ஏதாவது பிரச்சனை பண்ண நினைச்சா தொலைச்சிடுவேன். மகாதேவ் மாதிரி வேற யாரையாவது பாத்துட்டு பவித்ரா? அவர் மாதிரி இல்ல, அவரே தான். என்னம்மா நீ? இறந்து போனவனை எலக்ட்ரிக்ல வச்சு தகனம் பண்ணியாச்சு. அப்புறம் எப்படிமா அவன் கோவில் பக்கம் வந்திருப்பா? கோகிலா, கண்ணால பார்த்த என்னாலே நம்ப முடியல. ஆனா என் பேரனை நான் பார்த்தது உண்மைதாம்மா. உண்மையிலேயே அப்படி ஒண்ணு நடந்திருந்தா அது பெரிய அதிசயம்தாம்மா. பவித்ரா வாழ்க்கையில அந்த ஆண்டவன் ஒரு அதிசயத்தை நடத்த தயாராயிட்டான் போல. ஐயோ, இது என்ன கன்றாவி கோலம்? என்னம்மா நீங்க இந்த வீட்டோட பெரிய மனுஷி இத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? சுபாம்மா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. பவித்ரா உச்சி நெத்தியில குங்குமம் வச்சிருக்காளே, அது செத்து போன புருஷனுக்கு செய்யற துரோகம் இல்ல? புருஷன் இறந்த பிறகு குங்குமத்தை வச்சா அது பெரிய துரோகம் தான். அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? எல்லார் கண்ணுக்கு முன்னாடி உச்சி நெத்தியில குங்குமம் வச்சிருக்காளே, அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? சுபாமா, புரியாம பேசாதீங்க. பவித்ரா மகாதேவ பாத்திருக்கா. மகாதேவ பார்த்தாளா? அதனாலதான் அவ குங்குமத்தை வச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, கோயில் அர்ச்சகர் குங்கும பிரசாதம் தான் கொடுத்தாரு. அர்ச்சகருக்கு என்னங்க தெரியும்? நீங்க தான் விவரத்தை சொல்லி விபூதியை கேட்டிருக்கணும். அத்தை, கோயிலுக்குள்ள தந்த குங்குமத்தை ஏதோ நல்ல சகுனம்னு நினைச்சு நெத்தியில வச்சுக்கிட்டேன். அதான் பாக்குறேனே. கோயிலை விட்டு வெளியே வந்தப்போ என் புருஷனை பார்த்தேன். அத்தை, கோயிலுக்குள்ள தந்த குங்குமத்தை ஏதோ நல்ல சகுனம்னு நினைச்சு நெத்தியில வச்சுக்கிட்டேன். அதான் பாக்குறேனே. கோயிலை விட்டு வெளியே வந்தப்போ என் புருஷனை பார்த்தேன். நம்பிக்கையோட உச்சி நெத்தியில குங்குமத்தை வச்சுக்கிட்டேன். இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? அம்மா, உனக்கு என்ன வந்துச்சு? பவித்ராவோட நம்பிக்கையை நீ எதுக்குமா கெடுத்துக்கிட்டு இருக்க? அட கூறு கேட்டவளே, நாம எல்லாரும் ஒன்னா கூடி ஒப்பாரி வச்சுதானே மகாதேவ மயானத்துக்கு அனுப்பணும். அது என் புருஷனே இல்ல. பவித்ரா, எவனோ ஒருத்தனை உன் புருஷன் சொல்லி கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்த போறியாக்கும். என் புருஷனை தான் நான் பார்த்தேன். என் கூடவே பாட்டியும் அவரை பார்த்தாங்க. அம்மா, நம்ம பவித்ராமா எதுக்கு இப்படி தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க? அட கூறு கெட்டவளே, நான் எதுக்கு போராடுறேன்? தெருவுல போறவங்க எல்லாம் நம்ம பவித்ராவை தப்பா பேசிடக்கூடாதுன்னு போராடுறேன். எதுக்கு போராடணும்? நம்பிக்கை தான் வாழ்க்கை. பவித்ரா நம்பிக்கைக்கு விட்டுடுங்க. ஒருவேளை இந்த உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் அதெல்லாம் ஒன்னும் சயின்டிஃபிக்கா நிரூபிக்கல. ரெட்ட பிறவியா பிறக்கிறவங்க ஒரே முக செயல இருப்பாங்க. ஆனா மகாதேவ் ஒரே பிறவிதான். இன்னொரு தடவை அவரை பார்த்தா என் ஹஸ்பண்ட் தானு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். வெளியில சொல்லிடாத பவித்ரா, உன்னை பைத்தியக்காரின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் இந்த தெருவுல காமெடி பீஸா தான் இருப்ப நீ. நான் நல்லாவே பார்த்தேம்மா, சந்தேகமே இல்ல. அவன் என் பேரன் தான். அவரை பார்க்கும்போது நீங்க கண்ணாடி போட்டிருந்தீங்களா? பகல்ல எனக்கு நல்லா கண்ணு தெரியுமா. இது ஒரு பிரச்சனையை ஆக்க வேண்டாமே. பவித்ராக்கு நியாயம்னு தோன்றதை செய்யட்டுமே. கோவில்ல மகாதேவ் பேர்ல அர்ச்சனை பண்ண போகும்போது நானே தடுத்தேன். அது செத்து போனவங்களுக்கு திதி பண்ணுவாங்க, கோயில்ல அர்ச்சனை பண்ண மாட்டாங்களே. ஏன் பேச்சையும் மீறி மகாதேவ் பேர்ல அவ அர்ச்சனை பண்ணிட்டா. பவித்ரா தெய்வ குத்தத்துக்கு ஆளாயிடுவாளோ நான் தான் மனசுக்குள்ள பயந்துகிட்டே இருந்தேன். தெய்வ குத்தம் பண்ணியிருந்தா கோயிலுக்கு வெளியவே கடவுள் என் புருஷனை காட்டியிருப்பாரா? எனக்கு கடவுள் மேல இது வரைக்கும் நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. ஆனா நான் இப்ப நம்புறேன். அதெல்லாம் சரி. அப்ப மகாதேவ் எதுக்கு வீட்டுக்கு வரல?
அதாம்மா எனக்கும் புரியல. அப்போ மகாதேவ் உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். அத புரிஞ்சுக்கோங்க. ஐயோ, நீங்க யாருமே நம்ப வேணாம். இந்த உலகமே நம்பலனாலும் நான் முழுசா நம்புறேன். என் புருஷன் உயிரோட தான் இருக்காரு. அத நான் கும்பிட்ட தெய்வமே நேரா பார்க்க வச்சிருச்சு. பாண்டியனும் பார்த்ததா சொன்னப்போ என்னால நம்ப முடியல. ஆனா இப்போ நாங்க நேர்லயே பார்த்தோம். பாண்டியன் சார் தான் மகாதேவுக்கு இறுதி சடங்கு செஞ்சவர். அவரும் மகாதேவ் மாதிரி இருந்தாருன்னு தான் சொன்னாரு. இப்போ முகம் சரியா தெரியாதபடி தாடி வச்சிருக்கான். அதனால முகம் சரியா தெரியாம இருந்திருக்கலாம். எதுக்கு தாடி வச்சிருக்கான்? அப்படின்னா அவன் ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு தானே அர்த்தம். பிரச்சனையில இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறது தெரியும்ல. பொண்டாட்டிக்கு போன் பண்ணி விவரத்தை சொல்லலாம்ல. ஏமா, அவனுக்கு என்ன பிரச்சனையோ? 1000 பிரச்சனை இருக்கட்டும். அவர் உயிரோடு இருக்கிற விஷயம் எல்லாத்த விட பெரிய விஷயமாச்சே. முதல்ல வீட்டுக்கு தகவல் சொல்லணுமா இல்லையா? ஏதாவது காரணத்தோட தலைமறைவா இருக்கலாம். நீங்க சொல்ற எதையும் நம்ப முடியாது. பவித்ரா பார்த்தது மகாதேவ் இல்ல. அப்படி சொல்றதுல உங்களுக்கு என்னமா அவ்வளவு சந்தோஷம்? இங்க பாருங்கம்மா, பவித்ராவை ஏமாத்துற மாதிரி பேசாதீங்க. நான் யதார்த்தமா தான் பேசுறேன். உடம்பையும் எரிச்சு அஸ்தியையும் கரைச்ச பிறகு உயிரோடு இருக்காருன்னு சொன்னா உங்களை எல்லாரும் லூசுன்னு தான் சொல்லுவாங்க.